ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, உன்னை யார் இப்போ கூப்பிட்டா? ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஒரு பர்சன்ஸ் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் கூப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகி நம்ம போய் கேட்போம், யார் உன்னை கூப்பிட்டா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை ஹூ கால்டு யூ நவ் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். பொதுவாகவே குழந்தைங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஃபேவரட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஐ ஏட் ஐஸ்கிரீம் டுடே. ஏட், ஈட்டோட பாஸ்ட் ஃபார்ம் ஏட். இன்னைக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இன்னைக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்? தெர் இஸ் அ லாட் டு ஸ்டடி டுடே. தெர் இஸ் அ லாட்னா நிறைய, டு ஸ்டடி படிக்க வேண்டியது, டுடே அப்படின்னா இன்னைக்கு. நீ இப்போ எதுக்கு என்ன திட்டுற? ஸோ இது எப்படி சொல்வோம்? நீ இப்போ எதுக்கு என்ன இப்போ திட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறத ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் நவ்? ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் மீ நவ்? சாரி, ஸ்கோல்டிங் மீனா என்ன திட்டுறது, நவ்னா இப்போ. ஒய் ஆர் யூ ஸ்கோல்டிங் மீ நவ்? நீ எதுக்கு என்ன இப்போ திட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது. நீ ரொம்ப தப்பு பண்ற. நீ ரொம்ப தப்பு பண்ற. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்வோம்? பார்த்துக்கோ, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. வாட் ஆர் யூ டூயிங்? நீ செய்யறது எல்லாமே தப்பு. வாட் ஆர் யூ டூயிங் இஸ் வெரி ராங். அப்படின்னா என்ன? நம்ம பண்றது தப்பு அப்படின்னு சொல்றது தானே. ஸோ நீ ரொம்ப தப்பு பண்ற அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சேம் மீனிங்ஸ் தான். அவனுக்கு வேலை கிடைச்சதா? ஒரு பர்சன் வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ இது எப்படி சொல்லலாம்? அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படிங்கிறத. அவன் அப்படின்னா ஹி இல்லையா? ஹி. ஸோ எப்பயுமே கொஷின் கேட்கும் போது நம்ம வந்து ஹேஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். ஹேஸ் ஹி காட் அ ஜாப்? ஹேஸ் ஹி காட் அ ஜாப் அப்படின்னா அவன் வேலை வாங்கிட்டானா, வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்கறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வெளியில போறாங்க, யாராச்சும் ஃபேமிலியில வெளியில போறாங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க போயிட்டு வாங்க, நீங்க திருப்தியா போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். இதுவே நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா? ஸோ இது வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், விளையாட்டுக்கா எனக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா, எனக்கு கொஞ்சம் தரீங்களா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா அதை கேன் ஐ ஹேவ் சம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். கேன் ஐ ஹேவ் சம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தருவீங்களா, எனக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது. அவள் இன்று வருவாள். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? அவள் இன்னைக்கு வருவா. எப்போ வரா அப்படின்னு, வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா, வெளியில இருந்து வராங்க அப்படின்னா அவள் இன்னைக்கு வருவா அப்படிங்கிறத ஷீ வில் கம் டுடே. ஷீ வில் கம் அப்படின்னா அவள் வருவா, டுடே அப்படின்னா இன்னைக்கு. ஷீ வில் கம் டுடே, அவள் இன்னைக்கு வருவா அப்படின்னு சொல்றது. இதுவே அவன் இன்னைக்கு வருவான் அப்படிங்கிறத ஹீ வில் கம் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஜெண்டர் மாற்றி சொல்லும்போது அவன் அப்படின்னா ஹீ, அவள் அப்படின்னா ஷீ, இப்படி சொல்லுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சென்டென்சஸ்லாம் டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல டெய்லி பேசும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் சேனலை கொடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட்.